குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களோட சனி பயிற்சி 2026 பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியோட இந்த சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டக சனி அப்படின்னா என்ன? பொதுவா கண்டக சனி அப்படின்னா கண் திஷ்டி நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதுதான் கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல போய் பயிற்சி ஆகிறாரு. அப்ப 7ஆம் இடத்துல இருந்து சம சப்தம பார்வையா தன்னுடைய லக்னத்தை பார்க்கிறாரு இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, அந்த கந்திஷ்டி ஓவரா இருக்கும். 5ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த பிளானிங்ல கை வைப்பாரு. அதே மாதிரி வழிபாடுகள்ல கை வைப்பாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கை வைப்பாரு. இது எல்லாமே நடக்கும் நம்மளுடைய கண்டக சனிக்கு. அப்போ இந்த கன்னிராசி அன்பர்கள் இதுல இருந்து எப்படி ஒரு ஒரு விடை தெரியாதா, ஒரு முடிவு இருக்காதா அப்படின்னு கேட்பீங்க. 100% ஒரு நல்ல முடிவு தான் இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகளை வலுப்படுத்துவார். பொதுவா கன்னிராசிக்காரங்க யார் வம்புக்கு போக மாட்டீங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு. யாராவது ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்டாங்கன்னா பர்ஃபெக்டா அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க. ஏன்னா அந்த இடத்துல உத்திரம் இருக்கு. ஸோ புதன் உங்களுக்கு புத்திகாரகன். ஸோ புதனுடைய வீட்டில் சூரியன், சந்திரன், அப்புறம் செவ்வாய் இருக்காங்க. செவ்வாய் என்ன கொஞ்சம் அதிகமாக கோவப்படும். சித்திரை நட்சத்திரக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஹைப்பாவாங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. சொல்லுவாங்க தெரியுங்களா, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு. அது இவங்களுக்கு ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்கு. ஏன்னா இவங்க புத்திக்காரங்க. கரெக்டாக அவங்க எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்கலன்னா அவங்களுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரும். அஸ்த நட்சத்திரக்காரங்களும் அமைதியா இருப்பாங்க. ரொம்ப நம்பக்கூடிய ஒரு தன்மையில இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் இல்லையா, ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க அவங்க எல்லாமே. ஸோ சூரியன் அப்படிங்கும்போது, உத்திரம் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங், கான்ஃபிடென்ட், ரொம்ப ஹெல்ப் பண்றது. ஸோ இந்த இடத்துல இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பார்வை வரும்போது என்ன மாதிரியான சம்பவங்கள்னா, எதிரியை வலுப்படுத்துவார். இவங்களுக்கு எதிரியா அப்படிங்கிற மாதிரி எதிரியை வலுப்படுத்தி பட்டை தீட்டி, அதுக்கப்புறம் அந்த எதிரி மூலியமாவே நீங்க நல்லது நடக்கக்கூடிய அந்த தருணத்தை நம்மளுடைய சனி பகவான் கூப்பிடுவார். ஸோ இதெல்லாமே கொடுப்பாரு 100%. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேலையெல்லாம் செய்றீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய நடக்கும், நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ கேது பகவான் மாற போறாரு, அதுக்கப்புறம் குரு பகவான் வர போறாரு. இது எல்லாமே 4ஆம் இடம் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய குரு பகவான் கன்னி லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த சனியை கண்ட்ரோல் பண்ணுவார். ஏன்னா சனி பார்வை வரும் இல்லைங்களாங்க. அப்ப சனியை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ அந்த சனி பகவான் சுபரோட பார்வையில் இருக்கும்போது சமசப்தமா பார்வையா கன்னி லக்னத்தை பார்க்கும்போது இந்த இடம் தூய்மை அடையும். அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து 2027 வரைக்குமே ஒரு நல்லது இருக்கு.
அப்ப அந்த கண்டக சனி பெருசா இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. பட் இருந்தாலும் நமக்கு தான் எந்த பாதிப்பு இல்லையே, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னாலும் செஞ்சிடாதீங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு ஒரு டிராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. தலையில வலி வரக்கூடிய அந்த தருணம் வரும். ஸோ தலைவலி நிறைய வருது, ப்ரெஷர்ஸ் வருது, கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகுறது, யாரா பேசினா நீங்க இரிட்டேட் ஆயிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் ஆகும். ஸோ இந்த குரு பயிற்சி மாறப்போகுது. அடுத்ததா நம்மளுடைய ராகு கேது மாறப்போகுது. அப்போ இதெல்லாம் மாறுற வரைக்கும் நம்ம பொறுமை காக்க வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெருமாள் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா இந்த கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு அனைத்து நன்மைகளும் அனைத்து சந்தோஷமும் உங்களோட வாழ்க்கையிலும் சரி, படிக்கிற குழந்தைங்களுக்கும் சூப்பரா இருக்க போகுது. ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் இடர்பாடுகள் இருந்தாலும் இந்த சனியோட பார்வை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது 2027 வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 100% நிதானிச்சு ஜாக்கிரதையா இருந்தீங்க அப்படின்னா அதையும் தாண்டிடலாம். முடிந்த அளவுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணி 100% உங்களுடைய லைஃப்ல என்ன மாதிரியான வழிபாடுகள், என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டைம்ல. ஸோ சமுதாய ரீதியான தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, சமுதாயம் சம்மந்தப்பட்டவங்க. ஸோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப்ல 100% நன்மை வரும். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மக்காரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மக்காரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன். ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.